புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய பாசன ஏரியான கவிநாடு கண்மாய் 1118 ஏக்கர். ஸோ அது சீரமைக்கிற வேலைகள் வந்து இப்போ தொடர்ந்து 2 மாதமாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஒரு பகுதியாக வந்து இந்த வரத்து வாய்க்கால் வாரி சரி பண்ணுற வேலை போயிட்டுருக்கு. இந்த வரத்து வாரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலம் அணைக்கட்டுலேருந்து வர்றது. இந்த சேந்தமங்கலம் அணைக்கட்டுலேருந்து வர்ற தண்ணி தான் மெஜாரிட்டி கவிநாடு கண்மாய்க்கு போகுது. ஸோ இந்த வாய்க்கால் வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம். அகலம் தெரியும் நினைக்கிறேன். இது மேலப்பழுவஞ்சி அப்படிங்கிற ஒரு இடம் சேந்தமங்கலத்துக்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே வந்து வேலைகள் பார்த்துட்ருக்கப்போ நிறையா விஷயம் புரிஞ்சுது. இந்த அணைக்கட்டுலேருந்து வர்ற தண்ணி போய் தான் வந்து கவிநாடு கண்மாய்க்கு நிறைய அளவு தண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிறதும், ஸோ இந்த ஆறை சரி பண்ணால், இந்த வாய்க்காலை சரி பண்ணால் அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படிங்கிறதும் இங்கே இருக்க மக்கள் சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம பிளானில் இல்லை. ஸோ அப்புறம் இங்கே இருக்கிறவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இது பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த வேலைகள் போயிட்டுருக்கு. இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு முக்கியமான விஷயம் கிடச்சிது. அந்த கண்ணில் பட்டு எல்லாம் தோண்டிகிட்டு இருக்கப்போ அது என்னன்னு பார்த்தா ஒரு கல்வெட்டு. ஸோ அந்த கல்வெட்டு சேந்தமங்கலத்துக்கிட்டே இருந்தது. கல் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க எழுத்து படிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டப்போ இது 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இருக்க பீரியடில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, இதில் ஒன்றுமே படிக்க முடியல, தெரியல. பட் இதை தெரிஞ்சவங்க இது வந்து 6ஆம் நூற்றாண்டு டு 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா கவிநாடு கண்மாயோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்க இந்த கலிங்கிலேருந்து இங்கே ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக நான் வந்து இந்த கல்வெட்டு நினைக்கிறேன். இந்த கல்வெட்டோட ஃபோட்டோவும் நான் இந்த போஸ்ட்டில் நான் போடுறேன். ஸோ இதில் படிக்க தெரிஞ்சவங்க என்ன இருக்குன்னு படித்து சொல்லுங்கள். ஒரு எழுத்து 2 3 4 இங்கே லாஸ்ட்டில் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. ஆறாம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுனா கிட்டத்தட்ட 1300 to 1400 வருஷம் முன்னாடி கல்வெட்டு. ஸோ பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த சைடு தான் சேந்தமங்கலம் அணைக்கட்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு 3 ஹிட்டாச்சி வேலை பார்த்துட்ருக்கு. ஒன்று, 2வது, பின்னாடி 3வது. ஸோ கவிநாடு கண்மாய்க்கு தண்ணி கொண்டு போகிற முயற்சிகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி கவிநாடு கண்மாயும் ஒரு நாளும் இயக்க வச்சுட்டே இருக்கு. கல்வெட்டு அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னு நான் நினைக்கிறேன். கல்வெட்டை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ டீட்டெயில்ஸ் வந்ததும் நான் பதிவிடுறேன். சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீர்நிலைகளின்றி அமையாது நீர்.